மெட்டீரியல் பற்றி பார்க்க போகிறோம். பயோகாம்பேட்டபிலிட்டி ஆஃப் த டென்டல் மெட்டீரியலில் வந்து இட்ஸ் a study of the interaction and the various of the material in the human tissue. The material it is used to the come to the direct contact with the hardness of the tissue, oral mucosa and pulp and periapical tissuesல வந்து ஒரு டைரக்ட் காண்டாக்ட் வந்து நடக்கிறதுனால ஒரு சேஞ்சஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் த சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஃப்யூசபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாலாம் இருக்காது. இது வந்து ஒரு டிஃப்யூசபிள் சப்ஸ்டன்சஸ், ஒரு மினிமல் டிஃப்யூசபிள் சப்ஸ்டன்ஸாக வந்து இது இருக்குது. அதுக்கப்புறம் சால்வ் த பர்பஸ், ஒரு பர்பஸ் வந்து இது சால்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதோட பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பயோகாம்பேட்டபிலிட்டி ஆஃப் தி ரெக்குவயர்மெண்ட். என்னென்னலாம் பயோகாம்பேட்டபிலிட்டியாக இருக்குன்னா அதோட என்ன ரெக்குவயர்மெண்ட்னா வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நாட் அன்றது அதுக்கப்புறம் வந்து டீக்ரடேஷன், எந்த ஒரு செல்லுமே டெத் ஆகக்கூடாது, எதுவுமே வந்து போயிடக்கூடாது. பயோடிகிரடேஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இட் ஷுட் நாட் பி கேரியோஜெனிக். அதுக்கப்புறம் வந்து கார்சினோஜெனிக்காக இருக்கக்கூடாது. கார்சினோஜெனிக்னால் வந்து கேன்சர் ப்ரொடியூசிங் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். கார்சினோஜெனிக்காக இருக்கக்கூடாது. தே ஷுட் நாட் கண்டெயின் எனி டாக்ஸிக் டிஃப்யூசபிள் சப்ஸ்டன்சஸ் இஸ் கெட் ரிலீசஸ் இன் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். நம்ம எனி டாக்ஸிக் டிஃப்யூசபிள் வந்து எந்த ஒரு டாக்ஸிக் டிஃப்யூசபிளும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு டாக்ஸிக் டிஃப்யூசபிளும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஒன்று வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வரக்கூடாது, பயோடிகிரேடபிள் இருக்கக்கூடாது, கார்சினோஜெனிக்காக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், எனி டாக்ஸிக் டிஃப்யூசபிளும் வந்து இருக்கக்கூடாது. இது வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்ட் டிஷ்யூக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பயோகாம்பேட்டபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இது வந்து ரெக்குவயர்மெண்ட் பார்த்தோமா, இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. கெமிக்கல் பயோகாம்பேட்டபிலிட்டி, ஃபிசிக்கல் பயோகாம்பேட்டபிலிட்டி, பேஷண்ட் டிஷ்யூ பயோகாம்பேட்டபிலிட்டி, டியூரேஷன் பயோகாம்பேட்டபிலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, சப்ஸ்டன்சஸ் இருக்குது. கெமிக்கல், ஃபிசிக்கல், பேஷண்ட் டிஷ்யூ, அதுக்கப்புறம் டியூரேஷன் கேரக்டரிஸ்டிக், சப்ஸ்டன்சஸ் அதுக்கப்புறம் எலுக்கேட்டாக இருக்குது. டிபெண்ட் அப்பான் த செவரல் ஃபேக்டர்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிபெண்ட் அப்பான் த செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குதா. இப்போ வந்து ஒரு ரெலவெண்ட்டாக இருக்குது. முதல்ல வந்து லீகலாக வந்து லயபிலிட்டியாக இருக்கணும், பேஷண்ட்டுக்கு சேஃப்டியாக இருக்கணும், சேஃப்டி டு த டென்டல் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து டென்டல் ஸ்டாஃபுக்கு சேஃப்டியாக இருக்கணும், ரெகுலாரிட்டி ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸஸ் இஷ்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. சேஃப்டி டு த பேஷண்ட், சேஃப்டி டு த ஸ்டாஃப், ரெகுலேட்டரி ஆஃப் த ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸாக வந்து இருக்கக்கூடாது. சேஃப்டி டு த பேஷண்ட், இது வந்து எவிடன்ஸ் ஹேஸ் ஷோன் தட் ஆல் த்ரூ adverse reactions to the dental material is not common, but it still they can happen. அதாவது இந்த எவிடன்ஸ் வந்து ஷோன் தட் அட்வர்ஸ் ரியாக்ஷன் வந்து இது வந்து டென்டல் மெட்டீரியல் இஸ் நாட் காமன், பட் இது வந்து ஹேப்பன். இது வந்து சேஃப்டி, இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேஃப்டியாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அட்வர்ஸ் எஃபெக்ட் இஸ் லோக்கலி சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. லோக்கலி அண்ட் சிஸ்டமேட்டிக்காக வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்காகவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாசினேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த ஆக்சஸ் ஆஃப் த ரிஸ்க் ஆஃப் த டென்டல் மெட்டீரியல். அதுக்கப்புறம் டேக்கிங் அக்கௌண்ட் ஈச் பேஷண்ட் இஸ் யூனிக் ஹிஸ்ட்ரி. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஹிஸ்ட்ரி இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மதிக்கணும். பயோகாம்பேட்டபிலிட்டி, குரோனிக் எக்ஸ்போஷர் டு த மெட்டீரியல் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் டென்டல் தவிர்க்கணும். டென்டல் அமால்கத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அதை வந்து இந்த மெர்க்குரி வேப்பர்ஸ் டியூரிங் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரிமூவல், அதுக்கப்புறம் வந்து சஸ்டைனபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் டென்டல் ஸ்டாஃபில் வந்து இந்த குரோனிக் கான்டாக்ட் அந்த லேட்டெக்ஸ், அதுக்கப்புறம் ரெசின், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் இருக்குதுன்னு அது வந்து சொல்லணும். டென்டல் ஸ்டாஃபுக்கு அமால்கம் யூஸ் பண்ண போதில் அந்த ப்ராப்ளம் வரும். குரோனிக் எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு டென்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து ரெகுலாரிட்டி வந்து பயோகாம்பேட்டபிலிட்டி வந்து இந்த லிங்க் வந்து அஃபெக்டட் டு த டென்டல் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. டென்டல் அமால்கத்தினால வந்து பயாலஜிக்கல் சர்டைன்ஸ் அபவுட் த மெர்க்குரி இஸ் ரெகுலாரிட்டி டு கன்சிடர் டு த மானிட்டரிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அமௌண்ட் ஆஃப் த மெர்க்குரி டு த வேஸ்ட். அந்த ரெகுலாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்னென்னா, அந்த வேஸ்ட் இருக்கா, அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்காக டிஸ்போசபிள் பண்ணணும். அனதர் எக்ஸாம்பிள் வந்து யூஸ் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ரெகுலாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். லீகல் லயபிலிட்டி வந்து இஸ் வந்து அஃபெக்டட் டென்டல் ப்ராக்டிஸ். அடுத்து ஒருத்தவங்க பேஷண்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம அடுத்தது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். லீகல் லயபிலிட்டி வந்து ஒரு வந்து இது பிகாஸ் த டென்டல் மெட்டீரியல் இஸ் affect to the patient of the dental abnormalities. These are the partially to the assumed to the legal risk it is using to the material is a couple on the litigate as a result of the biocompatibility. It causes to the common harm to the patient வந்து litigation result வந்து biocompatibility causes to the harm to the patient, probably to the rare. அதுக்கப்புறம் awareness of the problem. These are emotionally and financially stressful to the அதுக்கப்புறம் வந்து practitioner. Stressful to the practitioner ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, நெவர்திலெஸ்னஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லிட்டிகேஷன் எந்த ஒரு ப்ராப்ளம் எமோஷ்னலி அண்ட் ஃபினான்ஷியலி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் இன்டர்ஃபரன்ஸில் வந்து இந்த டெஃபினேஷன் ஆஃப் த பயோகாம்பேட்டபிலிட்டி வந்து இன்டராக்ஷன் பிட்வீன் த பாடி அண்ட் மெட்டீரியலுக்கு உள்ள இன்டராக்ஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கல் இன்டர்ஃபரில் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலி நாட் ப்ரெசண்ட் create the interfere that is not naturally not present. அதுக்கப்புறம் வந்து நான் இது இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேர் நான் ஸ்டாட்டிக் டைனமிக் இன்டராக்ஷன் பிட்வீன் த material of the body which can the body activities of the interference activities of the location, duration, properties, health. Location, duration, properties, health. லொக்கேஷன் டியூரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஹெல்த் இதெல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டராக்ஷன் பேஸ் இன் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து ஓரல், பல்ப்பு, பெரிடோன்டம், பெரியபிக்கல், பெரிடோன்டம் இதெல்லாம் வந்து இன்டராக்ஷனாக இருக்குது. இன்ட்ராக்ஷன் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏடிஆர் வந்து டாக்ஸிசிட்டியாக இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளமேஷனாக இருந்துச்சுன்னா, அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா, அதர் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா. இந்த டாக்ஸிசிட்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்ஸிசிட்டியாக இருந்துச்சுன்னா இம்யூனோடாக்சிசிட்டி, சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி, லோக்கல் டாக்ஸிசிட்டின்னு பிரியுது. இன்ஃப்ளமேஷன்னா தனியாக பிரியுது. அலர்ஜிக் ரியாக்ஷன்னா கிராஸ் ரியாக்டிவ் அலர்ஜி, கான்சன்ட்ரேட் அலர்ஜின்றது. கிராஸ் ரியாக்டிவ் அலர்ஜினா வந்து இது கான்சன்ட்ரேட் அலர்ஜின்னு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மியூட்டாஜெனிசிட்டி வந்து ஜீனோடாக்சிசிட்டி, டெரட்டோஜெனிசிட்டி, ஜீனோடாக்சிசிட்டி, மியூட்டாஜெனிசிட்டி, கேரியோஜெனிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜீனோடாக்சிசிட்டி, அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்குது. இம்யூனோசப்ரெசன்ட்டில் வந்து கிராஸ் ரியாக்டிவில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிசிட்டி வந்து எபிலிட்டி டு டேமேஜ், அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் மீன்ஸ் தான் இருக்கும். ஃபாரின் மெட்டீரியல் அந்த பாடி அதுக்கப்புறம் வந்து கேரி இட் இஸ் பாசிபிள் டு த டாக்ஸிசிட்டி. அது வந்து மெட்டீரியல் சொல்யூஷன் certain substances can be causes toxicity.
Immunotoxicity is when substances is released to the immune system. Dental burn toxicity enumerate the biological sequences of the because the applied nature of the immune cells. The initial become to the toxic effect and lethal substances. Glutathione, mercury ion is known as increasing glutathione in the human monocytes. These are cell culture. The palladium. இதுக்கு ஃபோன் பேசுறியா? அதுக்கப்புறம் டிக்ரீசிங் இந்த செல், அதுக்கப்புறம் குளூட்டதைன் கண்டென்ட்டில் இருக்குது. சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டினா என்னது? இது வந்து சைட் ஆஃப் அப்ளிகேஷன், சைட் ஆஃப் அட்வர்ஸ் ரியாக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். Almost all dental material is releases to the substances into the oral cavity. Oral cavityக்குள்ள வந்து substance போய் is may enter to the circulation via is different route. The route is entry to the dental material. அதுக்கப்புறம் வந்து ingestion, absorption, inhalation of the vapor, leakage through the tooth apex, absorption through the oral mucosa. According to the time இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து acute வந்து அதுக்கப்புறம் up to exposure period of 24 hours. 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் பார்க்கணும். சப் அக்யூட் up to 3 months. Chronic toxicity or differentiate. Acute, subacute. ஹலோ, அக்யூட், சப் அக்யூட், குரோனிக் டாக்ஸிசிட்டியை வந்து மொத்தம் 3 வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் லோக்கல் டாக்ஸிசிட்டி வந்து லோக்கல் டாக்ஸிசிட்டின்னு பிரிஞ்சிருக்கா. சப் அக்யூட்டு, குரோனிக் டாக்ஸிசிட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் சப் அக்யூட்டில் substances from the dental material may be generated to the reaction. The inflammation or necrosis is adjacent. Inflammation or necrosis of the tooth in the oral mucosa and gingiva, pulp and alveolar bone. There may be other factors like bacterial accumulations on the surface and the margin of the material, mechanical and physical irritation such as pressure caused by the denture மூலமாக கூட லோக்கலைஸ்டு இதுக்கப்புறம் வந்து டாக்ஸிசிட்டி வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா Inflammation is a response involving to the activations of the host immune system toward the off of the challenges in the throat. அந்த த்ரோட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகியிருக்கும். இன்ஃப்ளமேட்ரி மாத்திரை சாப்பிடலையே மறந்து